கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. அம்மே கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில், சேர்ந்து சொல்லமா, எமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரன் பட்சத்தில் இருப்பதால் பயமில்லை. ஆமென். கர்த்தரன் பட்சத்தில் இருப்பதால் பயமில்லை. மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, நமது கூடாரத்தில், எமது கூடாரத்தில். அமே கர்த்தரன் பட்சத்தில் இருப்பதால் பயப்படு. கர்த்தரன் பட்சத்தில் இருப்பதால் பயப்படு. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. நிச்சயமாக உங்க கூடாரத்தில், எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் நம் பட்சத்துல இருப்பதால நாம பயப்படவே வேண்டாம். மனுஷனுடைய ஏமாற்றம் அவருக்கு முன்பாக அவன் என்ன செய்வான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவை அதே மாதிரிதான் மனுஷனை கண்டு பயந்து இருந்தாங்க. ஆனா யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ பயப்படாத மனுஷன், நான் அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இப்ப அவருக்கு யோசுவாவுக்கு நல்லா தெரியும், நான் மோசை ஏற்றுக்கொண்டது போல இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமா கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறது ஜனங்களுக்கு புரியாம அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா நான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் யோர்தான தேவன்
யோசுவா கூட இருக்கிறத தேவன் வெளிப்படுத்தினார். அவரை கண்டு பயந்தார்கள்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு முன்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா? தகப்பன் அவர் ரொம்ப நல்லவர். அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம்ம தேவன் கல்லையும் மண்ணும் அல்ல, நம்ம காது கேட்காத தேவன் அல்ல. நம்ம கும்பிடுறதுக்கு ஜீவன் உள்ள தேவன், நமக்குள்ளே வாசம் செய்கிற அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை கவனிக்கிறார். உலக முடிவு மட்டும் சதா காலமும் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிற தேவன். அவர் நிச்சயமா அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவுக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். அதனால யோசுவாவு கூட ஆண்டவர் இருந்ததுனால அவன் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. ஏன்னா தேவன் அவரை அழைத்திருந்தார். அதே போல உங்களையும் தேவன் அழைக்கிறார். யார் தேவன் அழைக்கிறாரோ அவங்கள தேவன் மகிமைப்படுவார். யார் தேவன் அழைக்கிறாரோ, என்ன தேவன் அழைச்சிருக்கிறார்னா அவர் என்ன அழைச்சிருக்கிறார்னு அவர் எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்கிற காரியம் ஜெயமாக இருக்கும். நமக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? வனாந்தரத்தில் கர்த்தர் வயல்வெளியாக மாற்றுகிற தேவன். நாம் தேவனுடைய வசனத்தை உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளுவோமானா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது. அதே மாதிரி நமக்குள்ள அந்த வசனம், அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம நேசிக்க நம்ம ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மாறிடும். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற தேவன் நம் முன்பாக போவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் முந்தினவராக இருக்கிறார். எனக்கு முந்தினவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் அழைத்த தேவன் முந்தினவராக இருக்கிறார். நம்மளை கொண்டு என்ன செய்வார்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்ற, நீ பெரிய காரியங்களை செய்வ. நம்மளை அழைத்த பைபிள் 1ஆம் வசனத்தை பார்த்தா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும். ஆண்டவர் நமக்கு சுவிசேஷம் என்ன? நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லுகிறது தான். தேவன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அவருடைய வசனம் நம்ம உடன்படிக்கை பெட்டியாக இருக்கணும். தேவ வார்த்தை நமக்குள்ளே இருந்தால், அதனால தான் ஆண்டவர் யோவானில் சொல்கிறார், என் வார்த்தை உன்னில் இருந்தால் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவாது நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ தேவன் நம்மளை எப்படிப்பட்டவராக மாற்ற விரும்புகிறார்? தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். என் மூலமாய், மோசே மூலமாக தேவன் மகிமைப்பட்டார். அவர் அழைத்ததை அவர் மூலமாக அறிந்து கொண்டார். மோசேயா மூலமாக தேவன் மோசேயா மூலமாக இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்தார்கள். உங்களை தேவன் அழைத்திருந்தால் தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறதை தேவன் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்தரங்கத்தில் இருப்பீர்களானால் தேவன் நிச்சயமாய் வெளியரங்கமாய் நிச்சயமாய் எனக்கும் உங்களுக்கும் அவரை நம்பி இருக்கிற யாவருக்கும் தேவன் மகிமையாய் வெளிப்படுவார். அவர் தான் அற்புதர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை நம்ம நம்பணும். அவருடைய கை குறுகி இருக்கவே இல்லை. 59வது வசனம் 1வது வசனம் 59வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பாருங்க, என் கை குறுகி போயிட்டோ. வாசிங்க அதை. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் நான் கேட்காம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் உங்க அந்த தொடர்பு இல்லாம போகிறது எதனாலன்னா உங்க பாவம் தான். ஏன்னா என்னோட வசனம் உங்களுக்குள்ள இல்லை, நீங்க சொந்த எண்ணத்துல நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள வைக்கும் போதே, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்து தேவன் அந்தரங்கத்தில் கூப்பிடும் போதே தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தையை மதிப்பு கொடுக்கணும். வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்கும் போது அது கர்த்தருக்கு அவர் நம்மள இருந்து மகிமைப்படுவார். அதனால தான் நம்மளை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாய் நம்ம பார்க்குறாருன்னா, எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் உங்களை நிறுத்தணும்னு விரும்புகிறார்னா, உங்களை ஒரு நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் முன்மா நின்றுட்டு நீ அதை செய்யின்னு சொல்லுவார். யோசுவா மோசேயை பார்த்து செங்கடலை 2ஆய் பிளக்க அவரா பிளந்தார்? இல்லை, ஆண்டவர் முன்பாக இருந்ததுனால செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஆண்டவர் கீழ்காற்றை உண்டு பண்ணினார். கர்த்தர் அவர் அதை செய்து முடிச்சார். அதனால நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ யாருன்னு தெரியுமா? நீ பராக்கிரமசாலி. ஏன்னா நான் உன்னை கொண்டு நான் நினைச்சிருக்கிறேன், உன்னை பராக்கிரமசாலியா இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். நீ என் சமூகத்தில் வா மோசே, என் சமூகத்தில் வா.
யோசுவா நீ என் சமூகத்துல வா, எலியா நீ என் சமூகத்துல வா, செய்வது நான் அல்லவா நீ இல்லை. ஆண்டவர் ஆமென் நம் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களை கொண்டு பாழானவைகளை எல்லாத்தையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். 61:4 வாசித்து பாருங்களேன். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பாத்தீங்களா, நம்மளை கொண்டு பாழாய் என்னைக்கு நம்ம ஆண்டவர் அழைச்சிட்டாரோ, இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசுடைய சத்தம் உங்களுக்கு ஜீவன் உங்களை தொடுகிறது, தொட்டனா அந்த வார்த்தை உங்களை அது நடத்தும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. உங்க இருதயத்துல அவருடைய சத்தம் போல உங்களுக்கு தொனித்தது உண்டன்னா இயேசு தான் உங்களை அழைக்கிறார். உங்களை கொண்டு தேவன் அதை செய்து முடிப்பார். நீங்க நம்பணும். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், நம்ப முடியாத காரியமா இருந்தாலும், பாருங்க, ஆபிரகாம் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் தேவன் அவர் நம்பினதுனால இன்னைக்கு அநேகருக்கு தகப்பனா இருக்கிறார். அதே போல நாம அவர் நம்மளை இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அவருடைய பாதத்தில் உள்ள ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு அவருடைய பாதத்தில் இருக்கும். நிச்சயமா நீங்க பாழாய் கிடக்கிறதை கட்டுவீர்கள். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையா ஊழியக்காரங்களா இருக்கலாம், எந்த விசுவாசி யாரா இருந்தாலும் சரிதான், தேவன் அவரை நம்புங்க. மனுஷனால் கூடாத காரியத்தை ஆண்டவர் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சில நேரங்களில் நம்ம நினைச்சிடுறோம், நம்மளே நினைச்சு நாமளே தடையா இருக்கிறோம். தேவன் செய்கிறதற்கு நாம தான் தடையா இருக்கிறோம். சில நேரங்கள் அவர் கை குறுகி போகிறதற்கு நாம தான் தடைக்கணும். அவருடைய கரமே அவருக்கு ரட்சிப்பாகிட்டான். ஏன்னா அவருடைய கரத்தின் வல்லமைய ஜனங்கள் அறியாம இருந்தாங்க. அல்லேலூயா. அவர் யார் என்று அவரால் எல்லாம் கூடும் என்று அறிகிற அறிவு ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால அவருடைய கரம் நம் மத்தியில பராக்கிரமம் செய்யதாய் வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார். தைரியமா தேவன் நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவ வசனத்தை தியானிங்க, தினந்தோறும் அவரோட பேசுங்க. கர்த்தர் முன்பாக போய் காரியங்களை வாய்க்க செய்வார். பாழாய் கிடக்கிறதை கட்டி எழுப்ப தேவன் உங்களுக்கு மூலமாய் விரும்புகிறார். ஆமென்.